நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசிய கணபதி பூஜை பற்றி தான் பார்ப்போம். இந்த பூஜை இப்போ உங்களுக்கு விநாயகர் பூஜைன்னா ஏகப்பட்டது இருக்குது. அதில் இது வசிய கணபதி பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக உங்களுக்கு எதுக்கு பயன்படும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு கணபதி சித்தி ஆவார். அதே மாதிரி கணபதி சித்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த கணபதி உங்களுக்கு வசீகத்தன்மை அதிகரித்து கொடுப்பாரு. எப்படி நீங்கள் ஒரு மோகினி பூஜை அடிக்கிறீங்க, ஒரு வசீகத்தன்மை அதிகரிக்கி அந்த மாதிரி உள்ள வசீகரத்தன்மை இந்த வசீக கணபதி கொண்டு உங்களுக்கு இப்போ வசீகர காலின்னு ஒரு இது நான் போட்டிருப்பேன். அந்த பூஜையும் அப்படிதான். உங்களுக்கு எப்படின்னா காளியும் சித்தி ஆவாங்க, வசீகரத்தன்மையும் அதிகரிக்கும். அதே மாதிரி இப்போ இந்த வசீக கணபதி பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணபதியும் சித்தியாக வரும், வசீகரத்தன்மையும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஒரே பூஜையில் முடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை நாள் அப்படின்னு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 நாள் தான் பூஜை நாள், ரொம்ப கிடையாது. 21 நாள் தான். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யணும், சாயங்காலம் நீங்கள் ஒரு 6 மணி வாக்கில் நீங்கள் அந்த டைம் நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு உண்டான மூல மந்திரத்தை நீங்கள் 1008 டைம் சொல்லணும். 2 வேளையுமே காலையில் 1008, சாயங்காலம் 1008 நீங்கள் சொல்லணும். இதுக்கு உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உங்களுக்கு நான் சக்கரை எல்லாம் எந்திரம் எல்லாம் போட்டு உங்களுக்கு மைய கொடுத்துட்டு அதோட உங்களுக்கு இன்னொன்று சேர்த்தீங்கன்னா, இப்போ மற்ற கணபதி, இப்போ ஆகோட கணபதி இருக்கு, உச்சிஷ்ட கணபதி, இந்த மாதிரி மற்ற சித்தி கணபதி, அந்த மாதிரி பூஜைகளுக்கெல்லாம் உங்களுக்கு மை கொடுப்போம். இந்த பூஜைக்கு வசிய கணபதிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மையும் கொடுப்போம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தைலம் ஒன்று கொடுப்போம், ஒரு தைலம் மாதிரி இருந்து அந்த ரெண்டையுமே நீங்கள் பயன்படுத்தி தான் பூஜையில் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். அதான் நீங்கள் உங்களுக்கு அந்த விநாயகர் வசிய மையை எப்படி பயன்படுத்தணும். அதே மாதிரி அந்த தைலம், ஏன்னா மற்ற பூஜைக்கு உங்களுக்கு தைலம் வராது, கணபதி வசிய தைலம் வராது. ஆனால் உங்களுக்கு இந்த வசிய கணபதி பூஜையில் கண்டிப்பாக உங்களுக்கு தைலம் வரும். அந்த தைலங்கிறது அது மற்ற இந்த கெட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது, ஃபுல்லாக மூலிகையால் ரெடி பண்ணுறது தான் விநாயகர் வசிய தைலம் அப்படிம்பாங்க. எப்படி உங்களுக்கு விநாயகருக்குன்னு தனியாக வசிய மையை நம்ம ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி வசிய தைலம் உங்களுக்கு வரும். தைலம் ரெடி பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி உரி ஏற்றி தான் உங்களுக்கு எல்லாமே கொடுப்போம். ரெண்டுமே நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் பயன்படுத்தணும். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் கலஸ்தம்பனம் பண்ணணும். அதாவது எப்படி சொல்ல அப்படின்னா, கலசம் ஏற்றி தான் நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். 21 நாளுமே பூஜை பண்ணி இப்போ நீங்கள் இப்போ இந்த கணபதி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, சாதாரண நீங்கள் கடையில் போய் ஒரு மாலை வாங்கி நீங்கள் வச்சு அப்படி பூஜை பண்ணுறதுக்கு வெள்ளை எருக்கம் பூ உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லது. எருக்கும் பூவை வச்சு நீங்கள் அந்த எருக்கும் பூவை எடுத்து நீங்களே மாலை மாதிரி கட்டி நீங்கள் 21 நாளும் பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கணபதி சித்தி ஆகும். சீக்கிரமாக உங்களுக்கு ஆவாது. ஆமாம், சீக்கிரமாக வரும். நீங்கள் படையில் உங்களுக்கு சைவ படையில் தான், மற்ற மாதிரி எந்த ஒரு வேற படையில் எதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவள் பொரிக்கரில் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், கொஞ்சம் சக்கரை பொங்கல், வடை, இந்த மாதிரி நம்ம விநாயகருக்கு நம்ம எப்பவுமே படைக்கிற மாதிரி நீங்கள் படைச்சி இதுக்கு உண்டான மூல மந்திரத்தை மட்டும் நீங்கள் 1008 சொல்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கிழக்கு முகமாக எந்திரத்தை வச்சு கலசத்தை நீங்கள் கிழக்கு முகமாக ஏற்றி நீங்கள் மேற்கு முகமாக நீங்கள் பூஜை பண்ணணும். இந்த பூஜை நீங்கள் பண்ணும்போது ஒன்று சிவப்பு மஞ்சள் கலர் ஆடை அணிஞ்சிருக்கணும், இல்லைன்னா சிவப்பு கலர் ஆடை அணிஞ்சிருக்கணும். மற்ற எந்த இதுவும் நீங்கள் அணியக்கூடாது. இந்த பூஜை நீங்கள் மந்திரம் ஜபம் பண்ணுற போது உங்களுக்கு படிகமாலை வச்சு ஜபம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த படிகமாலையும் நாங்கள் உங்களுக்கு இங்கே ஒரு ஏற்றி இது பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம், ஒரு ஏற்றி கொடுத்துருவோம். அப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த பூஜை எங்களுக்கு எடுக்கீங்கன்னா உங்களுக்கு எந்திரம் நாங்கள் கொடுத்துருவோம். அதே மாதிரி வசிய மை தனியாக கொடுப்போம், வசிய தைலம் தனியாக கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துளசி மாலை, படிக மாலை எல்லாமே தனித்தனியாக பூஜை பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் சொல்கிறபடி மட்டும் நீங்கள் 21 நாள் பூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆயிரும். 21 நாள் பூஜை பண்ணிட்டீங்கன்னா எப்படி அந்த இது ஆகுது எல்லாமே உங்களுக்கு சித்தி ஆயிரும். சித்தி ஆகிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி சித்தி ஆகிருக்குன்னு முதற்கொண்டு நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம். அது உங்களை வச்சு தான் பார்க்க சொல்லி நாங்கள் தெரியப்படுத்துவோம். இந்த ஒரு பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்று, உங்களுக்கு கணபதி சித்தியும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும், வசீகர தன்மையும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். சிலவங்களாம் மோகினி பூஜை எடுத்து மோகினி பூஜைங்கிறது நமக்கும் வசீகர தன்மை அதிகரிக்கும். அதே மாதிரி 2 பேர்த்து சேர்க்கறதுக்கும் அது பயன்படும். அதே மாதிரி இந்த கணபதி பூஜை நீங்கள் கணபதி பூஜை முடிச்சாதான் மாந்திரிகத்தில் அடுத்த பூஜைக்கு நீங்கள் பண்ண முடியாது. கணபதி பூஜையும் சித்தி ஆயிரும், அதே மாதிரி வசீகர தன்மையும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த 2 பூஜை என்றைக்குமே நம்ம ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னா, ஒரு பூஜை நம்ம நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இந்த பூஜை வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் அருள்வாக்கு சொல்றதுக்கு ஒரு பூஜை, அஷ்டகர்மங்கள் செய்யறதுக்கு ஒரு பூஜை, தனித்தனியாக என்றைக்குமே அப்படி பண்ணக்கூடாது.
ஒரு பூஜை நம்ம எடுத்தாலுமே அதில் எல்லாமே நமக்கு அடங்கி இருக்கணும். இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் கணபதி பூஜை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ஆகணும். அப்படி நீங்கள் கணபதி பூஜை செய்யும்போது வசிய கணபதி பூஜை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வசீகரத்தன்மை அதிகரிக்கும், கணபதி பூஜை உங்களுக்கு சித்தியான மாதிரி இருக்கும். அதே மாதிரி லட்சுமி கணபதி பூஜைன்னு ஒன்று உண்டு. அந்த பூஜை நீங்கள் எடுக்கீங்கன்னா கணபதி பூஜையும் உங்களுக்கு சித்தியாகும், லட்சுமி பூஜையும் சேர்த்து சித்தியாகும், அந்த லட்சுமி கணபதியில் குபேர பூஜையும் சேர்ந்து உங்களுக்கு சித்தியாகும். அப்படி இருக்கும். அதனால நீங்கள் அப்படி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். 2 விஷயத்துல நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது உங்களுக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு எங்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு நான் இதுக்கு உண்டான எந்திரம், அந்த நம்ம விநாயகர் வசிய கணபதி வசிய அதுக்கப்புறம் வசிய கணபதிக்கு உண்டான தைலம் எல்லாம் ரெடி பண்ணி துளசி மாலை படிக மாலை எல்லாம் உங்களுக்கு உரியேற்றி பூஜை பண்ணி கொடுப்போம். நீங்கள் எடுத்து 21 நாள் தான் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணுங்க, கண்டிப்பாக சித்தியாவாரு. நீங்கள் நினைக்கிற எல்லாமே நடக்கும். எந்த தடங்களும் இருக்காது. வசீகர தன்மையை அதிகரிக்கும், நல்லபடியாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கேன். நன்றி.